ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். விளைய செய்கிற தேவனாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டது போல, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்லுகிறார், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். நம்முடைய வாழ்வில் நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், அதற்காக உழைக்கிறோம். ஆனால் பலன் ஒன்றுமில்லை, சோர்ந்து போகிறோம். இவ்வளோ பிரயாசப்படுறேன், பலன் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இதையே சீஷர்கள் செய்தார்கள். இரவெல்லாம் பேதுரு வலையை போடுகிறார், மீன் ஒன்றும் அகப்படவில்லை. அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஏன்னா அடுத்த நேரத்துக்கு வலை வேணும்ல. அந்த வலையில் இருக்கிற குப்பைகள், பாசிகள், குச்சிகள், அடுக்குகள் இதெல்லாம் அலசி கொண்டிருக்கிறான். அதை சுத்தம் பண்ணி எடுத்து அந்த படகுல மடித்து வச்சுருவாங்க. பழுதாக இருந்தால் அந்த பழுதெல்லாம் நீக்கி அதை சரி பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் அடுத்த நாள் தொழிலுக்கு அது பயன்படும். அந்த நேரத்தில் இயேசு வரார். இயேசு அந்த கலிலேயா கடற்கரையில் அப்படி வரும்போது பேதுருவை பார்க்கிறார். உன் படகு எனக்கு கொடுப்பா, நான் கொஞ்சம் பேசணும். அவன் ஒன்றும் சொல்லலை, தாராளமாக வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு படகை அவரை ஏற வச்சு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தள்ளி அப்படி நங்கூரை போட்டு நிறுத்தி பேசினேன். இயேசு அவனுடைய படகுல நின்று அங்கே இருக்கிறவரெல்லாம் கூப்பிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறான். அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கான், ஒன்றும் அகப்படல. இயேசுடைய வார்த்தைகள் அங்க இருந்தவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அங்கே பேதுருவும் கவனமாய் அதை கவனிக்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு பேதுருவை பார்த்து, படகு ஆழத்துக்கு தள்ளு, வலைய போடு. அவர்கிட்ட கேள்வி கேட்கல. இரவெல்லாம் இந்த கடலில் தான்யா நான் வலைய போட்டேன், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படலை, குச்சியும் கம்பும் தான் அகப்பட்டுச்சு, அழுக்கு தான் அகப்பட்டுச்சு, பாசை தான் அதில் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வந்து நான் கழுவி அலசி எடுத்து இப்போ தான் சுத்தம் பண்ணி என்னுடைய வலையை தூய்மைப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் அழுக்காக்க சொல்கிறீரு? கேட்கல. நாமளாக தான் சொல்லியிருப்போம், ராத்திரியெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், இப்போ மறுபடியும் கடலில். அதெல்லாம் முடியாதுன்றவரேன். ஐயா அதெல்லாம் முடியாது, நீ ஏறனையா உன் வேலையை முடிச்சா இறங்கி போ, என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் பேதுரு இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவன் படகை பின்பு கொஞ்சம் ஆழத்திற்குள்ளே தள்ளி வலையை போடுகிறார். வலையை போட்ட உடனே வலையில் போட்டால் அவங்களுக்கு தெரியும், அவங்க வலையை போட்டு அதை பிடிக்கும் போதே தெரியும் மீன் இருக்கா இல்லையான்னு. வலை இழுக்குது, வலை நிறைய மீன், வலை இழுக்குது. ஆச்சரியம் பேதுருக்கு. கூப்பிட்றான், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களை பார்த்து கூப்பிட்றான், சீக்கிரம் வாங்கடா. எல்லாம் என்னமோ ஏதோ ஒரு படகை தூக்கிட்டு ஓடி வராங்க. பேதுருடைய படகுலையும் போட்டாச்சு, பேதுரு படகு ரொம்பிச்சு.
அடுத்த படகுலையும் போட்டாச்சு, அந்த படகு ரொம்பிச்சு. 2 படகு அமிழத்தக்க மீன்களை ஆண்டவர் அவனுக்கு அன்றைக்கு கொடுத்தார். அப்ப பாருங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால தான் ஆகும். அப்படின்னா இவன் விரும்பினான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், போட்டான், ஆனால் அவனால் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன பின்பு, ஆண்டவர் தலையிட்ட பின்பு 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஹைலைட் பாருங்க. இதே பேதுரு தான், மறுபடியும் இவரே தான். இயேசுவோட 3.5 வருஷம் அப்படி ராஜா மாதிரி சுற்றி வந்தாங்க. வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு சாப்பாடுன்னா சாதாரண சாப்பாடு இல்லை, விருந்து. இயேசுவை கூப்பிட்ற இடத்துல சீசர்லாம் போயிடுவாங்க. இயேசுவுக்கு சோறு போடுற எல்லா இடத்துலையும் சீசர்லாம் போய் உட்காந்து அப்படி பலமாக விருந்து அப்படி இருக்கும். சில நேரத்தில் பிரயாணப்படணும், அதெல்லாம் சீசர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி கெத்தா போய் ஒரு இடத்துல உட்காந்து பெரிய பெரிய பணக்காரர்லாம் கூப்பிடுவாங்க சாப்பிட, சந்தோஷமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி இருந்த ஆட்கள், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பி பரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி நம்மால் பேதுரு கேட்குறான். அவர் கூட இருந்தோம், வேலைக்கு சாப்பாடு கிடைச்சதுப்பா, இப்போ சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்க வேண்டியது இருக்குது, வாங்க மீனாவது பிடிச்சி கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சத்தை விற்றனா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு அதை அரிசி பருப்பும் வாங்கிக்கலாம், வாங்க போகலாம், மீன் பிடிக்க போகிறேன், யாரா வர்றது அப்படின்னா, சீசனில் கொஞ்சம் பேர் நாங்கள்லாம் காஞ்சி போய் தான் இருக்கோம், வாங்க எல்லாம் போகலாம், கிளம்பிட்டாங்க. அதே கழுவியா கடல், அதே எந்த படகுன்னு தெரியாது, எந்த வலைன்னு தெரியாது, கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போய் வலையை வீசி அப்படியே ஆழத்தில் போட்டு எடுத்து பார்த்தா ஒன்றும் வரல. இயேசு ராத்திரியெல்லாம் அவரில் பிரயாசப்பட விடலை, சீசரில் வந்தார், கரையில் நின்று கூப்பிட்றாரு, பிள்ளைகளே அப்படின்றார். உங்கள் நம்ம ஆளுகளுக்கு யாரா இது நம்ம பார்த்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டு உடனே பேதருக்கு உடனே தெரிஞ்சிச்சு, நம்மால் தான்டா ஏசுடா. பேதர் உடனே தண்ணியில் குதிச்சிட்டார். ஏன்னா அவர் வேதம் சொல்லுது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு மீன் பிடிக்க ஹாயா ராத்திரி யார் பார்க்க போகிறான்னு மீன் பிடிச்சாரு. அவர் கீழே குதிச்சிட்டார் தண்ணியில். அப்புறமா எடுத்த துணியெல்லாம் உடுத்திட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இந்த பக்கத்தில் வலையை போடுங்கப்பா. போட்டு வலையை பிடிச்சி எடுத்தால் 153 பெரிய மீன். அப்படி எடுத்து படகுல போட்டுட்டு வாங்க. வந்தால் கரைக்கு வந்தால் கரையில் ஏற்கனவே மீன் வேகுது, சுட்டு ஆகுது, அப்பம் சுட்டு ஆகுது. அப்படி கறி நெருப்பில் அப்பமும் மீனும் அப்படி தக நிற்கிது. அங்கே எத்தனை மீன் வச்சுருந்தாரெலாம் தெரியாது, சில மீன்கள் அங்கே இருக்கிறது. அப்போ இயேசு சொன்னால், நீங்கள் பிடிச்சிட்டு வந்ததில் சில மீன்களை கொண்டு வந்து அதில் வைங்க, சுடுங்க அப்படின்றார். உடனே நம்ம ஆளுகளும் போய், நம்ம ஆளுக்கு இருந்தால் சுட தெரியுமே, பக்காவாக கபகபன்னு சுட்டு அப்படியே அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. இயேசு சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு காலையில் பேதருக்கு டீச்சிங், நேசிக்கிற என்ன அப்படின்னு. அப்போ என்ன, அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். நம்ம பிரயாசப்படுகிற எவ்விடத்திலையும் தேவனுடைய வார்த்தை வேண்டும். பிரயாசப்படுறோம், விதைக்கிறோம், தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துல இதை செய், ஜெயம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ணு, ஜெயம் கிடைக்கும். ஒரு மனுஷன் கீல் தாருக்காக அந்த ரோட்டில் போடுறாங்களே தார் கீழ், அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. இந்த தாருக்காக அவர் எங்கே கிடைக்கும், ஏன்னா பைபிளில் இருக்குல்ல, மோசேனுடைய அந்த பெட்டி, நாணல் பெட்டியை தண்ணீர் உள்ளே புகாமல் இருக்கிறதுக்காக அந்த கீழ் தாரை எடுத்து பூசினார்கள், கீழ்னால் பூசினார்கள் அப்படின்னு இருக்கு. அதே போல்
நோவாவின் காலத்தில் பேழையில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அந்த பேழையினுடைய இடுக்குகள், அந்த பேழையினுடைய கேப்ஸ் எல்லாமே கீழால் மூடப்பட்டது, பூசப்பட்டுச்சு. கீழே வச்சு அடைச்சி அது தண்ணி உள்ளே புகாத அளவுக்கு அது சீல் பண்ணார், சூப்பராக்கிட்டார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. அப்போ இவருக்கு ஆவியானவர் இவர் கேட்குறார், இந்த பிசின், இந்த கீழ் பிசின் மாதிரி இருக்குமா, என்ன இருக்கும் அப்படின்னா கீழ் ஒட்டும், நல்லாவே ஒட்டும். அதை ஒரு இடத்துல ஒட்டிட்டிங்கன்னா அது அழகாக ஒட்டி செட் ஆகிடும். சில நேரத்தில் ஹீட் பண்ணால் தான் உருகும், மற்றபடி ஹீட் இல்லைன்னா அது நல்லா ஒட்டியிருக்கும். எங்கன்னே அவருக்கு தெரியல. அப்போ ஜோம் பண்ணுறார், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த கீழே எங்கேப்பா கிடைக்கும், இந்த க்ரூட் ஆயிலெலாம் இருக்குன்றாங்களே அது எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஜோம் பண்ணிட்டே இருக்கார். ஒன்றும் பதில் கிடைக்கல. பைபிள் வாசிக்கிறார். அப்போது ஒரு நாள் பைபிள் வாசிக்கும் பொழுது மோசேனுடைய சம்பவத்தை வாசிக்கிறார். பிரயாசப்படுறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஒன்றும் கிடைக்கல. இப்போ மோசையோட அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கிளிக் அவருக்கு மண்டையில் உதிக்குது. என்னென்னா, நைல் நதிக்கரையில், நைல் நதிக்கு பக்கத்தில் இந்த கீழ் கிடைத்ததாக அந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ உடனே அவர் எகிப்துக்கு போகிறார். அங்கே நிலக்கீழ் கேணிகள், அதாவது உள்ள குரூனாயில் இருக்கக்கூடிய கிணறுகள், வாளி போட்டு தான் எடுப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் மோட்டர்லாம் கிடையாது. அதனால் வாளி போட்டு மொண்டு எடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலக்கீழ் கேணிகள், அந்த கிணறுகள், கேணிகள்னால் கிணறுகள், அது இருந்துச்சு நிறைய. அப்போ இவர் போய் நிலக்கீழ் கேணிகள், அந்த கிணறுகள் இருக்கான்னு தேடினப்ப நிறைய கிணறுகள் இருந்தது. அப்போ அந்த கிணறுகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதை எடுத்து விளக்குக்கு எண்ணெய், அந்த கீழ் அதிகமாக அவங்க பயன்படுத்துறது கீழ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தான் பெட்ரோலு, டீசலு, கீழ், அதுக்கப்புறம் ஆயிலு, அதுக்கப்புறம் மெழுகு, இது எல்லாமே அதுலேருந்து எடுத்தது தான். மெழுகு தான் அந்த லாஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு முந்தின ப்ராடக்ட் வேக்ஸ், அதில் தான் கிடைக்குது. கடைசி ப்ராடக்ட் தான் அந்த கீழ், அதுதான் அழுக்கு. எல்லா அழுக்கும் அதில் அதுதான் அழுக்கு. அது கடைசி உள்ள க்ரூடு ஆயிலுக்குள்ள அந்த கழிவு, அதுதான் கீழ், அதுக்கு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா, இது இந்த ஆராய்ச்சியாளர் ஆண்டவரத்தில் கேட்டு ஆண்டவர் அவருக்கு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்தை கண்டுபிடித்து இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் இந்த எண்ணெய் வளங்கள் இல்லை என்றால் செயல்பட முடியாது என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. இது தேவனுடைய தேசம், தேவனுடைய சுதந்திரமான தேசம் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாம் நடந்து தெரிந்த தேசங்கள், அந்த நடந்து தெரிந்த எல்லா தேசங்களிலும் இந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை அந்த பட்டணங்களில் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால தான் விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். நம்முடைய தேவன் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை மேன்மையை தருகிறவர். ஆதலால் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி நாம் செயல்படுவோமே ஆனால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.